வெல்கம் டு டேக் குக்கீஸ். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஆன்லைன் ஷாப்பிங்கில் ட்ரெஸ்ஸஸ் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய 3 விஷயம் என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ட்ரெஸ் நம்ம ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். பிளாஸ்டிக் கவரில் பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. பார்சல் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நீங்கள் ஒரு ஃபிலிப்ஸோ இல்லைன்னா சோனியோ நீங்கள் வாங்கினும் போது ஷோரூமில் போய் உங்களால் விசாரிச்சுக்க முடியும். ஆனால் இது அப்படிப்பட்டது இல்லை. இது வந்து பிராண்டட் இல்லாதது. ஸோ இது எவ்வளோ ப்ரைஸ் விற்கிதுன்னு உங்களால் போய் விசாரிக்க முடியாது. அதனால் உங்களுக்கு வந்து அதில் மேனுஃபேக்சரே வந்து ஃபிலிப்ஸ் சோனி மாதிரி பிராண்டட் ஐட்டங்கள் நீங்கள் வாங்கும்போது அதோட தயாரிப்பாளரே வந்து தன்னோட லாபத்துலேருந்து குறைச்சி விற்கிறாங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட் மூலமாக விற்றா அதிகமாக விற்கலாம். இது ப்ரௌன் டேப்ன்ற வெப்சைட். இந்த சேலையோட ப்ரைஸ் வந்து 1079 ரூபா. எம்ஆர்பி நானாக ஒரு கெஸ்ட்டில் போட்டிருக்கேன் 1500 ரூபா. அது மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 18% கால்குலேட் பண்ணிங்கன்னா 1079 ரூபா ப்ராடக்டில் செல்லருக்கு போகிறது 656 ரூபா. அவரோட லாபத்தையும் சேர்த்து ஒரு 400 ரூபா ப்ராடக்டை தான் அவங்க 1079 ரூபாய்க்கு விற்றா தான் ஒரு 200 ரூபாய் லாபம் வரும். ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். இந்த சைடே நம்ம ஆர்டர் போட்டோம் இல்லை. நம்ம ஆர்டர் போட்டது ஒரு ஆரஞ்சு கலர் சேலையை. ஓகே, பார்த்தீங்கன்னா அப்படியே அதை ஒயிட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த கலர் அவங்களுக்கு ஸ்டாக் இருக்காது. ஸோ ஒயிட் அனுப்புவாங்க. ஒயிட் அனுப்புவது உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சுன்னா நீங்கள் வச்சுக்கிடுவீங்க. இல்லை ரிட்டர்ன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு 40 ரூபாலேருந்து 60 ரூபா தான் நஷ்டம். ஏன்னா அவங்க ஷிப்பிங்க்கு வந்து காசு கொடுக்கணும். இந்தியர்கள்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பேர் போனவங்க. ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து எதுக்கு இதை ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு, நம்ம ஊரில் இல்லை, வீட்டில் யாருக்கும் அந்த டயத்தில் இருக்க மாட்டாங்க, இதை அனுப்பிச்சிட்டு திருப்பி வேறு வாங்கணுமா, புதுசாக வேறு டைம் வேறு ஆயிடுச்சு, தீபாவளி நெருங்கி வந்துருச்சுன்ற மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க அந்த சேலையை பிடிச்சிருக்கும் சில பேருக்கு. அதனால் அதை வந்து வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஸோ அது 10 பேருக்கு அனுப்பிச்சது ரிட்டர்ன் ஆனாலும் 11ஆவது ஆள் அதை வாங்கிக்கிட்டாருன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. குவாலிட்டி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப ஒல்லியாக இருக்குது. குவாலிட்டி இஷ்யூ. நீங்கள் அங்கே ஃபோட்டோவில் பார்க்குற அதே ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வரும்னு நினச்சிங்களா? அப்படி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. எப்படியும் கலர் வந்து லைட்டாக டிஃப்ரென்ஸ் ஆகும். அவங்க ஸ்டூடியோவில் வச்சு நீட்டாக வச்சு எடுப்பாங்க. ஃபோட்டோஷாப் பண்ணி அதோட கலரை ஏற்றுவாங்க, மாற்றுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்க்குற ப்ராடக்ட்டுக்கும் வர்ற சேலைகளுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்கும். குவாலிட்டி கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க லாபம் பார்த்தே ஆகணும். ஒரு 100ல் 60% தான் வரும்னா அவங்க குவாலிட்டியில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து ஹை வேல்யூவான ப்ராடக்ட் உங்களால் கொடுக்க முடியாது. டேமேஜ் பீஸை வந்து நீங்கள் விற்க முடியாது, தூக்கி தூர தான் போடணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 பேருக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா யாராவது ஒருத்தவங்க எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கு மேலேயும் ஃப்ளிப்கார்ட்டை ஏன் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க வெரைட்டி எந்த துணி கடையிலும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு சேலைகள் அடித்தாலே ஒரு லட்சக்கணக்கில் வரும். அதில் நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம். அதோட நீங்கள் அலைய வேண்டியதில்லை, வீட்டிலேயே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. சிலர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டியோட அதிகமாகவும் நம்மளுக்கு வரலாம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டெக் குயிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.